நம்ம இன்றைக்கி ஜாகிரஃபியில் வெதர் அண்ட் கிளைமேட், வானிலை மற்றும் காலநிலை, இதுவும் ஒரு டிஎன்பிசி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ஒரு முக்கியமான டாபிக் தான். ஸோ இந்த டாப்பிக்கில் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு நோட்ஸ் இது. இந்த நோட்ஸை நீங்கள் சிறப்பாக படித்தாலே போதும். சிறப்பாக படிக்கணும், சும்மா மேலோட்டம் படிச்சிடக்கூடாது. இந்த நோட்ஸை டவுன்லோட் பண்ணி யூடியூப்பில் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெதர் அண்ட் கிளைமேட் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியாவில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். அந்த கண்டென்ட் எடுத்துக்கங்க. அந்த கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா 4th சாப்டர், கண்டென்ட்டில் 4th சாப்டர் வெதர் அண்ட் கிளைமேட், வானிலை மற்றும் காலநிலை. ஸோ 9th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 3, 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 2 6.4 வரைக்கும் இந்த டாபிக் இருக்குது. ஸோ இந்த நோட்ஸையும் சிறப்பாக படிச்சுக்குங்க. 9th 10th ஸ்டாண்டர்ட் புக்கையும் எடுத்து பார்த்துக்குங்க. ஸோ டாபிக்குள்ளே போகலாம். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெதர்னால் என்ன, கிளைமேட் என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ தெரிஞ்சுக்கிட்டால் அப்படியே உள்ளே போகலாம். வெதர் வானிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி காலநிலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானிலை அப்படிங்கிறது நேரத்துக்கு நேரம், டே டு டே கண்டிஷனில் சேஞ்ச் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் சன்ஷைன், டெம்பரேச்சர், க்ளவுட் கவர், விண்ட், ஃபாக் கண்டிஷன், ஏர் ப்ரெஷர், ஹியூமிடிட்டி, ப்ரெசிபிடேஷன், இன்னும் நிறைய எலமெண்ட்ஸு சொல்லிக்கிட்டே போகலாம். புரியுதுங்களா? அப்போது வானிலையை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்துக்குள்ளேயே வெப்பம், காற்றழுத்தம், ஈரப்பதம், மழையளவு, மேகமூட்டம், இதை பேஸ் பண்ணி சொல்லக்கூடியது தான் இந்த வானிலை. காலநிலை அப்படி கிடையாது. கிளைமேட் அப்படிங்கிறது குறைந்தது 30 ஆண்டுகள் ஒரே மாதிரியாக இருக்கணும். குறைந்தது 30 ஆண்டுகள் ஒரே மாதிரியாக இருக்கணும். அதாவது மே மாதத்தில் வெயில் அடிக்குங்க, மார்ச் மாதத்தில் வெயில் அடிக்குங்க, சரிங்களா? பிப்ரவரி, டிசம்பர், ஜான்வரி குளிர் அடிக்குங்க அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி நேற்று நடந்தது கிடையாது. ஸோ அரௌண்ட் 30 years பிஃபோர், 30 years எகோ, 30 வருடங்களுக்கு மேலாக இது மாதிரி ஒரு நடந்திருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம், கிளைமேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த கிளைமேட், காலநிலையை நிர்ணயிக்கும் காரணிகள் யாவை? ஸோ பார்த்துக்கங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு, latitude, altitude, distance from sea, wind, the position of mountains, ocean currents, அதுக்கப்புறம் human influences. இது இல்லாமல் எல்னினோ எஃபெக்ட்ஸ். ஸோ தமிழில் சொன்னோம்னா அச்சங்கள், உயரம், கடலில் இருந்து தூரம், காற்று, மலைகளின் அமைவு, கடல் நீரோட்டம், மனிதனின் ஆதிக்கம், இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். அதில் முதல்ல பார்க்கக்கூடியது இந்த அட்சரேகை அப்படின்னு சொல்லக்கூடிய லேட்டிடியூட். அப்போ இந்தியா எங்கே இருக்குது இந்த உலக மேப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 டிகிரி 4 நிமிடம் முதல் அது நார்த்து லேட்டிடியூட், 37 டிகிரி 6 மினிட் நார்த்து லேட்டிடியூட், வட அச்சம். ஸோ வட அச்சத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க. அது இல்லாமல் இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது 2 இரட்டை பாதியாக பிரிச்சிருக்குதுங்க. ஸோ சவுத்தில் 1, சரிங்களா, சவுத்தில் 1, அதே போல் நார்த்லேயும் 2 விதமாக த சவுத் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படின்னு, அதே மாதிரி நார்த் ஆஃப் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். ஸோ இந்த சவுத்து பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வெப்பம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெரிதளவில் என்ன சொல்கிறீங்க, கோல்டு சீசன் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நார்த் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிளைமேட் எப்படி இருக்குங்க, நிறையா சப்ட்ராபிக்கல் கிளைமேட்டாக தான் இருக்கும். சில நேரத்தில் டெம்பரேச்சர் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலேயும் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமானது. அதுதான் நீங்கள் படத்தில் நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ ஈக்குவேட்டர் லைன் போகுது. ஸோ சவுத் போல், நார்த் போல், சென்ட்ரலில் தான் நம்ம இந்தியா லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ டீட்டெயில்டு அந்த பிக்சரும் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எப்படி இருக்குது, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் எங்கே இருக்குது, ஸோ ட்ராபிக்கல் ஜோன், டெம்பரேட் ஜோன் எங்கெங்கே இருக்குது, ஸோ ஆர்டிக்கல் சர்க்கிள், போலார் ஜோன், அதே மாதிரி அண்டார்டிக் சர்க்கிள் எல்லாமே இந்த படத்தில்
இருக்குது. நீங்கள் புக்லேயும் இருக்குது, பார்த்துக்கலாம். சரி, அவன் பார்த்துருக்கோம் இல்லையா? இந்தியா வந்து இது மாதிரி 8 டிகிரி 4 நிமிடம் வட அட்சத்துலேயும் 37 டிகிரி 6 வட அட்சத்துலேயும் இருக்குது. ஸோ நீங்கள் நார்த்து சைடு கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்த் சைடு நம்மளுக்கு வந்து பார்த்துக்குங்க, மார்ச், ஏப்ரல், மே கொஞ்சம் ஜூன் இந்த மாதத்தில் மட்டும்தான் வெப்பநிலையை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், ஹை டெம்பரேச்சரை. ஆனால் ஜூலை, ஆகஸ்ட் அப்படின்னு லைட்டாக டச் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே டெம்பரேச்சர் ஜூலையில் நீங்கள் பார்க்க முடியும். இங்கே வந்து போனதுக்கப்புறம் நம்மளுக்கு மழை ஸ்டார்ட் ஆகிரும். ஆனால் டெம்பரேச்சர் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ தான் கோடை காலத்தை வந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இந்த 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 ட்ராபிக் ஆஃப் கேன்சர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து முக்கியமான காரணம். கடக ரேகை இல்லையா, தமிழில் சொல்லணும்னா கடக ரேகை அப்படின்னு அர்த்தம். சரி, நம்ம வந்து நிலநடுக்கோடு பகுதியில் தான் முக்கியமாக இருக்கும். இது தமிழ்நாடு எடுத்துக்கிட்டால் நிலநடுக்கோடு பகுதி தான், அதுவும் மதுரை வாயிலாக தான் அது செல்கிறது அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் உள்ள மதுரை நகர் வெப்பமாக இருப்பதற்கு காரணம் ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நகரம் மிகவும் குளிராக இருக்க காரணம் அப்படின்னு சொல்லி 2 நகரம். சரிங்களா, நினச்சி பார்க்குறோம். ஸோ இது காரணம் என்ன, இந்த நிலநடுக்கோடு பகுதி தான் இங்கே போயிட்டுருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குது. அடுத்து உயரம். நம்ம இந்தியா, நம்முடைய தமிழ்நாடு எவ்வளவு உயரத்தில் இருக்குது, அதை பொறுத்து நம்மளுக்கு வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸிங் ஹைட் இஸ் நோன் ஆஸ் லேப்ஸ் ரேட். படித்து வச்சுக்கோ, லேப்ஸ் ரேட். லேப்ஸ் ரேட்னா கிட்டத்தட்ட வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் ஹைட் இஸ் நோன் ஆஸ் லேப்ஸ் ரேட். எவ்வளோங்க, 6.5 டிகிரி பர் 1000 மீட்டர் இன் ட்ரோபோஸ்பியர். சரிங்களா, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். எப்படி பாருங்கள், பூமியில் மேற்பரப்பில் செல்ல செல்ல 6.5 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பநிலை ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதனால் வானிலை காலநிலை மாற்றங்கள் மாறுபாடு நடந்துட்டுருக்கோம். ஸோ எப்போ குளிர் வரும், குளிர் வராது, எல்லாமே. மலைகளில் இருக்கக்கூடிய காற்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அடர்த்தி குறைவாக காணப்படுது. மலைகளுக்கெல்லாம், மலை எங்கே இருக்குது, உயரத்தில் இருக்குது. உயரத்தில் இருக்கக்கூடிய அங்கே காற்றுகள் அடர்த்தி குறைவாக இருக்குது. மேலும் அவை குறைந்த அளவு வெப்பத்தையே அது வந்து வச்சுருக்குது. அதனால தான் ஊட்டி, கொடைக்கானல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியை வந்து கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து வெப்பநிலை மிகவும் குறைவாக ஃபீல் ஆகுது. ஸோ நமக்கு ஈரோட்டிலேருந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஏற்காடில் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 டிகிரி செல்சியஸ் வந்து டெம்பரேச்சரை குறைவாக இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அங்கே போனீங்கன்னா வித்தியாசம் தெரியும். நம்ம இங்கே 30 டிகிரி, அங்கே 25 டிகிரினா 20 டிகிரி இது மாதிரி டெம்பரேச்சர் வந்து குறையிறது தெரியும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஹைட் சொன்னோம். மூன்றாவது பேராமீட்டர்ஸ் எடுத்தீங்கன்னா கடலில் இருந்து தூரம். நம்ம எங்கே இருக்கிறோம், நம்முடைய கடலுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது, அதை பொறுத்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும். சரிங்களா, ஸோ இந்த கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, அண்ட் ஈக்குவல் கிளைமேட் ஆர் மேரிடைம் கிளைமேட் இதுதான் சொல்லுவாங்க. இது கண்டிஷனே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அண்ட் ஈக்குவல் கிளைமேட் அண்ட் மேரிடைம் கிளைமேட் சொல்லுவாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை ஒட்டி இருந்தால் எப்படி இருக்கும், கடற்கரை ஒட்டாமல் இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இது ஈஸியாகவே நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பெங்களூரை எடுத்துக்கணும். சரிங்களா, ஸோ பெங்களூர் அப்படியே கான்ட்ரவர்சியாக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ், சென்னை எடுத்துக்கிறீங்க. ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். சென்னையில் போகணுன்னா கையில் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு தான் போகணும். பெங்களூரில் தாகமே எடுக்காது. அதுவும் இப்போ இருக்க கண்டிஷன் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் சொல்லிட்டா பாருங்கள், லோ ஹியூமிடிட்டி லோ டெம்பரேச்சர். ஸோ லோ ஹியூமிடிட்டி லோ டெம்பரேச்சர். சென்னை எடுத்துக்கிட்டால் ஹை ஹியூமிடிட்டி ஹை டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகும், என்ன ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ ஹியூமிடிட்டி ஈரப்பதம் குறைய நம்மளுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உடம்புலலாம் வெடிக்க ஆரம்பிக்கும். ட்ரை ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா ஹியூமிடிட்டி குறையுது. டெம்பரேச்சரும் குறையும் பொழுது என்ஜாய் பண்ணுவீங்க. சில்லுன்னு இருக்குது, நல்லா இருக்குது,
பாருங்கள், ஸ்வெட்டிங்கே ஆக மாட்டேது, தண்ணி தாகம் எடுக்காது, ஃப்ரெஷ்ஷாகவே இருப்போம். பெங்களூர். சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகிட்டே இருக்கும். அதுவும் வர்ற தண்ணி அப்படியே வழிஞ்சு வழிஞ்சு நின்றுக்கும். நம்ம இங்கே இருக்கும்போது என்னென்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும், ஸ்வெட்டிங் போயிட்டே இருக்கும், தொடச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் சென்னையில் எப்படி வரும், அப்படியே ஸ்டாப் ஆயிரும், வரும், அப்படியே வச்சு ஸ்டாப் ஆயிரும். காரணம் என்ன? ஸோ ஹை ஹியூமிடிட்டி பிகாஸ் ஆஃப் தி என்னதுங்க, ஸோ அந்த 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 மெரைன் இருக்கு இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் தான். ஸோ கடலை காரணம் காட்டி அது வந்து டோட்டலாகவே கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிரும். ஸோ திஸ் கண்டிஷன்ஸ் செட் டு பி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் ஆர் கான்டினென்டல் கிளைமேட். இதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் கிளைமேட் அண்டு கான்டினென்டல் கிளைமேட். என்ன மீனிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட காலநிலை அல்லது தீவிர காலநிலை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். ஸோ கண்ட காலநிலை, தீவிர காலநிலை எதை பொறுத்து இருக்குது, உள்நாட்டுக்கும் அதே போல் வந்து கடல் இருக்கக்கூடிய தூரத்தை பொறுத்து தான் இது அமைஞ்சிருக்குது. சரி, காற்று எடுத்துக்கலாம். காற்றை பொறுத்து நம்மளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகணும், டெஃபினெட்லி கால்து. ஏன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், நார்த் வெஸ்ட் மான்சூன். நமக்கு என்ன இப்போ நடந்துட்டுருக்குது, வடகிழக்கு பருவக்காற்று நடந்துட்டுருக்குது. நம்ம ஏற்கனவே படித்து வச்சுருக்கோம், இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதிகமாக மழை பொழிவது இந்த வடகிழக்கு பருவ காலத்தில் தான். இங்கே தான் வந்து அதிகமாக மழை பெய்யும். நமக்கு தென்மேற்கு பருவக்காற்றுலேருந்து அதிகமாக மழை பொழிவு இருக்காது. காரணம் என்ன, இந்த வெஸ்டர்ன் காற்று இருக்குது. வெஸ்டர்ன் காற்று மேற்கு தொடர்ச்சி மழைகளால் தடுத்துருது அப்படின்னு பார்த்தோம். அப்போது காற்று, இந்த விண்டு கூட நமக்கு என்னதுங்க, கிளைமேட்டை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி. ஏற்கனவே நம்ம வந்து மான்சூனில் படித்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள். ஸோ வடகிழக்கு பருவக்காற்றுக்கும் தென்கிழக்கு பருவக்காற்றுக்கும் அதோடைய டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் எங்கேருந்து எங்கே போகுது அப்படிங்கிறது நம்ம அங்கேயும் பார்த்துருக்கோம், இங்கேயும் ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மலைகளின் அமைப்பு இப்போ நம்ம சொல்லிட்டு வரும்போதே சொன்னோம், வெஸ்டர்ன் காட்ஸ் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலைகளினால் நமக்கு வந்து மழைப்பொழிவு எப்படி இருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் த பொசிஷன் ஆஃப் மவுண்டைன்ஸ், மலைகளின் அமைவும் இதுவும் ஒரு முக்கியமானது. இதன் காரணமாக நமக்கு வந்து காலநிலைகள் மாறும். அடுத்த ஒரு பாயிண்ட்டை பாருங்கள், கடல் நீரோட்டம். கடல் நீரோட்டம், ஸோ ஓஷியன் கரண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓஷியன் கரண்ட்ஸ் பேஸ்டு ஆன் தி டெம்பரேச்சர் ஓஷியன் கரண்ட்ஸ் classified as warm ocean currents and cold ocean currents அப்படிங்கிற ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஸோ தமிழில் போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து கடல் நீரோட்டங்கள், வெப்ப நீரோட்டங்கள், குளிர் நீரோட்டங்கள் இரண்டு வகையாக நம்ம பார்க்கலாம். ஸோ வெப்ப நீரோட்டங்கள் என்னென்னா, கடற்பகுதியை விட கடற்பகுதி மித வெப்பமுடனும், ஜென்ரலாக வந்து கடல் பகுதியில் வெப்பம் குறைவாக இருக்கும். காரணம்னா நீர் இருக்குது, ஈரப்பதனுடனும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ வெப்பமும் குறைவாக இருக்குது கடல் பகுதியில், ஈரப்பதமும் இருக்குது. ஸோ ஈரப்பதத்தை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, பயங்கரமாக ஸ்வெட்டிங் ஆகும், உடம்பு முழுக்க அப்படியே தண்ணியாக நிற்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் பனிப்பாறைகள் உருவாகாமல் தடுக்கிறதுக்கு காரணமே இந்த வெப்ப நீரோட்ட நிலை தான். குளிர் நீரோட்டம் அப்படின்னு எடுத்திங்கன்னா, வறண்ட வானிலையோடு கடலின் பனிப்பாறைகளை உருவாக்கக்கூடியது இந்த ரெண்டு விதமான கடல் நீரோட்டங்கள். அப்போது கடல் நீரோட்டங்களில் வந்து இந்த நான் சொல்கிறேன்ல, இந்த போலார் ரீஜியனில் வந்து குளிர் நீரோட்டங்கள் காணப்படுது, சரிங்களா. மிடில் பகுதியில் எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்ப நீரோட்டங்கள் காணப்படுவதை தெரிஞ்சுக்கலாம். சரி, இந்த வெப்ப நீரோட்டக்கும் குளிர் நீரோட்டக்கும் ரெண்டுமே ஜங்ஷன் மாதிரி சந்திக்கக்கூடிய பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மீன்பிடித்தளம். அங்கே எப்படி இருக்கும், பிளாங்க்டன். ஸோ பிளாங்க்டன்னு சொல்லுவாங்க, அதாவது மீன்களின் உணவான கடல்வாழ் நுண்ணுயிரிகள் வாழக்கூடிய பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்ப நீரோட்டத்துக்கும் குளிர் நீரோட்டத்துக்கும் நடுவில் காணப்படும். இங்கே என்ன உருவாகும், அடர் மூணு பனி, ஃபாக் இருக்குங்களா, அது உருவாகி இருப்பதுனால தான் அந்த இடத்துல வந்து மீன்கள் அதிகமாக வாழுது அப்படிங்கிறது இந்த பிக்சர் மூலமாக நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர்ஸில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பிக்சர்ஸ்லாம் கோத்ரூ பண்ணிக்கங்க.
இல்லை வந்து நேரடியான கேள்விலாம் வராது. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிக்சரை கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி இந்தியா உலகிலேயே முக்கிய கடல் நீரோட்டங்கள் என்னென்னா அப்படிங்கிறதும் ஜஸ்ட்டு நம்ம வந்து ஓஷியன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நார்த் பசிபிக் ஓஷியன்ஸ், சவுத் பசிபிக் ஓஷியன்ஸ் நம்ம ஆக்சுவலி நம்ம இது வந்து அதிகமாக படிக்க தேவையில்லை. ஏன்னா நம்மளது வந்து இந்தியன் ஜியாகிரஃபி தான். வேர்ல்டு ஜியாகிரஃபியை நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கிடையாது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரி, ஓகே. இந்த ஓஷியன் கரண்ட்ஸ் எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படிங்கிறதா இங்கே வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து சவுத் அட்லாண்டிக் ஓஷன்ஸில், நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ஸில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு கம்பேரேட்டிவ் சார்ட்ஸ் இருக்குது. இது நோட்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். சரிங்களா? சரி, நீங்கள் இல்லை முக்கியமான என்ன தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வேர்ல்டு ஜியாகிரஃபியை டச் பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ சவுத் அட்லாண்டிக் ஓஷன்ஸில் பென்குலா அப்படிங்கிற கரண்ட்ஸ் அது வந்து ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ வளைகுடா கரண்ட்ஸ் தான் நம்மளது வெப்பமாக அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு. அதே மாதிரி நார்த் அட்லாண்டிக் ஓஷன்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்க, வட அட்லாண்டிக் நீரோட்டம் ரொம்ப வெப்பமாக இருக்கும். ஸோ லேட்ரடார் அப்படிங்கிற பகுதி வந்து வட அட்லாண்டிக்கில் குளிராக இருக்கும். கேனரி அப்படிங்கிற பிளேஸ் வந்து குளிராக இருக்கும். அதே மாதிரி குரோஷியா அப்படிங்கிறது வந்து நீரோட்டம் வெப்பமாக இருக்கும். எங்கன்னா நார்த் பசிபிக் ஓஷியன்ஸில். ஒயாஷியா அப்படிங்கிறது குளிராக இருக்கும். அலாஸ்கா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பமாக இருக்கும். கலிஃபோர்னியா குளிராக இருக்கும். ஸோ மாற்றி ஒரு கான்ட்ரவர்சியாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி சவுத் பசிபிக் ஓஷியன்ஸில் எடுத்துக்கின்னு வச்சுக்கலேன், ஹம்போல்ட் ரொம்ப வந்து கோல்டு ரீஜனாக இருக்கும். ஸோ வெஸ்ட்டு ஆஸ்திரேலியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பெருங்கடல் டச் பண்ணுறதுனால குளிராக இருக்கும் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி டெசர்ட்ஸ் லொக்கேட்டட் இன் தி வேர்ல்டு கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் புக்கில் இருக்குது. ஆர்டிக் ஓஷன்ஸ், அதே மாதிரி அண்டார்டிக் ஓஷன்ஸ் என்னங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான கிளைமேட்டுக்கு எல் நினோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ இது வந்து ஆக்சுவலி கிரைஸ்ட் சைல்டு. ஸோ வந்து ஒரு இயேசுவின் குழந்தை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி எல் நினோ பேர் வச்சுருக்காங்க. இந்த எல் நினோவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது முக்கியமானது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மான்சூனில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ கோல்டு ஃபேஸ் ஓவர் கோல்டாக இருக்கும், ஹாட் ஃபேஸ் ஓவர் ஹாட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு மழைப்பொழிவு மிகவும் அதிகமாக காணப்படும். அதே மாதிரி வெப்பநிலை மிக அதிகமாக காணப்படும். இது வந்து ஜென்ரலி எப்போங்க இது நீடிக்கும் அப்படின்னா, ஜென்ரலி கிறிஸ்சைல்டு குழந்தை இயேசுன்னு சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் இப்போது டிசம்பர் மாதத்தில் எல் நினோ இஷ்யூஸ் நிறையா வரும். கிட்டத்தட்ட சுமார் 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது மாதிரி ஒரு பிளேஸ் வந்து நடக்கும். அது மேக்சிமம் எங்கேன்னு பாருங்கள், பெரு அண்டு ஈக்வடார் அந்த கண்ட்ரியில் அந்த கடலில் இருக்கக்கூடிய லோயஸ்ட்டு ப்ரெஷர் உருவாகி அழுத்த மண்டலம் உருவாகி இது மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து பசிபிக் ஓஷியன்ஸ், இந்தியன் ஓஷியன்ஸ் அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் அது வந்து வலுவிழந்து எல்லா பக்கம் வந்து இந்த காற்று வீசும் அப்படிங்கிறதான் இந்த எல் நினோவை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸ் பார்த்திங்கன்னா மனிதனுடைய ஆதிக்கம். நிறையா வந்து வீடுகள்லாம் கட்டி பில்டிங்லாம் கட்டி பயங்கர ஹைட்டாக பண்ணும் பொழுது இந்த காற்று போகிறது, அதே மாதிரி சீசனல் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த மக்கள் தான். சரி, என்னங்க செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக ஒரு ரோடு போடணும்னு வச்சுக்கோங்களேன், டோட்டலாக எல்லா மரத்தையும் வந்து வெட்டிடுறோம் இல்லையா. இதனால் டோட்டல் சீசன் சேஞ்ச் ஆகும். அதான் போக்குவரத்து வசதிகளுக்காகவும் பெரிய காரை வீடுகள் வந்து கட்டுறது, தொழிற்சாலைகள் கட்டுறது, தொழிற்சாலையிலேருந்து வரக்கூடிய புகைகள் எல்லாமே காரணம் கிளைமேட் வந்து தள்ளி போகிறது அல்லது மழை முன்கூட்டியே உருவாக்குறது நிறையா. அது இல்லாமல் அர்பன் ஹீட் ஐலண்ட்ஸ் இதை நீங்கள் வந்து அருமையாக அப்சர்வ் பண்ண முடியும் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில். ஸோ அவுட்டர் சிட்டிலேருந்து உள்ளே வரும் பொழுது இந்த நகர வெப்பத்தீவை நீங்கள் வந்து அப்சர்வ் பண்ண முடியும். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கும் பொழுது அது மாதிரி ஒரு வெப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய டேட்டா தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அர்பன் ஹீட் ஐலண்ட் ப்ரொஃபைல். ஸோ ரூரலில் எப்படி இருக்கும், சப் அர்பனில் எப்படி இருக்கும், கமர்ஷியல் எப்படி இருக்கும், அதே மாதிரி டவுன் டவுன், அர்பன் ரெசிடென்ஷியல், பார்க்கில் எகின் சப் அர்பன் ரெசிடென்ஷியலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்காக இது கொடுத்துருக்காங்க.
ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம், டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர்னாலையும் வானிலை காலநிலையிலும் காரணம் முக்கியமானது. இந்த டெம்பரேச்சர் எப்படி எதனால் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். சூரிய கதிர்வீச்சுகள் புவியை வந்து அடையும் பொழுது என்ன நடக்குது, 8 நிமிடம் 20 வினாடிகள் எடுத்துக்கொள்ளும். சரிங்களா, ஏற்கனவே இது படிச்சிருக்கோம் நம்ம ஜியாகிரஃபியில். சூரிய கதிர்கள் எங்கெங்க அந்த சூரியனிடமிருந்து அந்த ஓசோன் லேயரை கடந்து நம்ம பூமியை வந்து அடைவதற்கு 8 மினிட்ஸ் 20 செகண்ட் டைம் எடுத்துக்குது. ஸோ அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும், இந்த ஒளியானது ஒளி திருப்பு திறன், ஸோ அல்பெடோ அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்ட். இதன் காரணமாக காடுகளுடன் ஒப்பிடும்போது பனி அதிக அளவு ஒளி திருப்பு திறனை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் சூரிய கதிர்கள் அதனுடைய அளவு வந்து இங்கே விழுந்து இந்த அல்பிடோ காரணமாக கடலை ஒப்பிடும்போது நமக்கு வந்து இங்கே ஒளி திருப்பு திறன் காணப்படுது. சரி, புவி இருக்கு இல்லையா, அது என்னது, ஒரு பெரிய வெப்ப ஆற்றல். காரணம் என்ன அப்படின்னா, சூரியனுடைய கதிர்வீச்சுகள் நேராக வந்து இங்கே நம்ம புவி கதிர்வீச்சு வந்து அடைகிறது தான் முக்கியமான காரணம். ஸோ இதுக்கான வெப்பநிலை அளவுகள்லாம் பார்த்தீங்கன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ டெம்பரேச்சர் ரெக்கார்ட்ஸ் எப்படி நடந்திருக்குது அப்படின்னு பாருங்கள். த ஆவரேஜ் டைம் டேக்கன் பை சோலார் ரேடியேஷன். ஸோ ஆல்ரெடி வி ஸ்டடிட் 8 மினிட்ஸ் 20 செகண்ட் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஸோ அல்பிடோவோடைய பார்த்தோம். அல்பிடோ வந்ததுக்கப்புறம் இன்கமிங் சோலார் ரேடியேஷன் இருக்கு இல்லையா, அது வந்து ஐசோலேஷன் நடக்கும். சூரியனிடமிருந்து வரும் சூரிய கதிர்வீசல் தான் வெப்பம், அதான் அது இன்சோலேஷன் அண்ட் ஐசோலேஷன், இன்சோலேஷன் ஆர் ரேடியேஷன் இன்சோலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புவியில் மேலே வரக்கூடிய டெரஸ்ட்ரியல் ரேடியேஷனில் தான் அதிகமாக ஹீட் எனர்ஜி எமிட்டட் வந்து எர்த்தில் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு. ஸோ ஹீட் பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு 65 யூனிட்ஸ் ரேடியேட்டட் பேக் டு ஸ்பேஸ், இங்கே 35 யூனிட்ஸ் லாஸ்ட் ஈவன் பிஃபோர் ரீச்சிங் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ அது இஸ் கால்ட் தி அல்பிடோ ஆஃப் எர்த் அப்படிங்கிறத வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்க்கலாம். அதே தான் தமிழ்லேயும் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த டெம்பரேச்சர் ரெக்கார்ட் ஆகிருக்கு பாருங்க, 56 டிகிரி செல்சியஸ், அதாவது 134 டிகிரி ஹையஸ்ட் டெம்பரேச்சர். எங்கே நடந்திருக்குது, 10th ஜூலை 1930 அட் கிரீன்லேண்ட் ரேஞ்ச் ஆஃப் டெத் வேலி, கலிஃபோர்னியா, USA. சரிங்களா, இது முக்கியமானது. சில டைமில் கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 1913, இதை இன்னும் ஓவர்டேக் பண்ணவே இல்லை, 56.7 டிகிரி செல்சியஸ். அப்படி இருந்தால் நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம, ஏன்னா அது முக்கியமானது. இந்தியாவில் எடுத்துக்கலாம் கங்கா நகர் ராஜஸ்தானில் வந்து இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லோயஸ்ட் டெம்பரேச்சர் எங்கே அப்படின்னா சோவியத் வாஸ்டோக் ஸ்டேஷன், அண்டார்டிகா. லோயஸ்ட் டெம்பரேச்சர் எவ்வளோங்க, -89.2 டிகிரி செல்சியஸ், -128 டிகிரி ஃபாரன்ஹீட் ஆர் 184 கெல்வின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே அது கேட்பாங்க. இது பாருங்கள், இந்த ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆனுவல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது ஸோ ஜென்ரலி வந்து வருடம் முழுக்க ஒரு வருஷத்தில் ஆண்டு வெப்பநிலை சொல்லுது. ஏன்னா பின்னாடி வந்து ஜியாகிரபிக்கல் டேர்ம்ஸ். மீன் ஆனுவல் டெம்பரேச்சர், ஆண்டு சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது 30 வருடங்களை கணக்கெடுத்து சொல்கிறது. ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், வெப்பநிலையின் வீச் அப்படிங்கிறது ஹையஸ்ட் டெம்பரேச்சருக்கும் லோயஸ்ட் டெம்பரேச்சர் பிளேஸுக்கும் கம்பேர் பண்ணக்கூடியது. ஸோ ஆனுவல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், ஆண்டு வெப்பநிலை அப்படிங்கிறது வெப்பநிலை டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹையஸ்ட் லோயஸ்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி இயர், ஹையஸ்ட் ஆனுவல் ரேஞ்ச் டெம்பரேச்சர் அப்சர்வ்ட் இன் தி சப்போலார் ரீஜியன். அதே மாதிரி டையூரனல் ரேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர், தினசரி வெப்பநிலை வீச்சு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா difference between highest temperature and lowest temperature in a place in a day, the diurnal range of temperature maximum in the hot desert தான் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி ஆண்டு வெப்பநிலை, ஆண்டு சராசரி வெப்பநிலை எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு வரோம். ஒரு கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கன்வர்ஷன் ஜென்ரலி வந்து ஃபிசிக்ஸ்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, அதை நம்ம வந்து இங்கே தெரிஞ்சுக்கணும்.
ஸோ செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட், செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் உடைய ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ ஃபிசிக்ஸில் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஃபிசிக்ஸில். ஸோ அருமையான அங்கே ஃபார்முலா இருக்கும். இந்த ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா மறந்துடும். சரிங்களா? எப்படி பாருங்களேன், எஃப் ஈக்குவல் டு சி இன்ட்டு 1.8 ப்ளஸ் 32 அப்படின்னா ஞாபகத்தில் இருக்காது. அப்போ இப்போ வந்து என்னென்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ் கொடுத்து ஃபாரன்ஹீட் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் சொல்லலாம் ஃபாரன்ஹீட் கொடுத்து 20 டிகிரி செல்சியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா திரும்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாமல் ஃபிசிக்ஸில் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஃபார்முலா டேட்டெலாம் ரொம்ப ஈஸியஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி ஃபாரன்ஹீட்டை கண்டுபிடித்தவர் வந்து கேப்ரியல் ஃபாரன்ஹீட் 1714. செல்சியஸை வந்து ஆண்ட்ரூஸ் செல்சியஸ் 1742. கெல்வின் வந்து லார்ட் கெல்வின் 1848 அவர் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அளவீட்டு முறை செல்சியஸ். சரியா? ஸோ செல்சியஸ் வந்து அதிகபட்சமாக 100 டிகிரி செல்சியஸ். இங்கே பாருங்கள் 102 டிகிரி செல்சியஸ்ங்க. எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபயர் ஆகிடும். சரிங்களா? நெருப்பாக மாறிடும், சாம்பலாக மாறிடும் 102 டிகிரி செல்சியஸ்லாம். சரிங்களா? அதே மாதிரி 0 டிகிரி செல்சியஸ் அதுவும் கேள்வி. ஸோ 100 பாகங்களுடைய எண்ணிக்கை தான் நம்ம பார்க்க முடியும். ஃபாரன்ஹீட் அப்படிங்கிறது அதிகபட்சமாக 212 டிகிரி ஃபாரன்ஹீட், அதே 32 டிகிரி ஃபாரன்ஹீட், 180. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஈஸியஸ்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது பெஸ்ட்டு. இதான் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இது படித்து வச்சுட்டிங்கன்னா எப்படி தான் ஞாபகத்தில் வரும். எப்படி சொல்லுங்கள், இங்கே செல்சியஸ்ஸு, இங்கே ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஈக்குவல் டு போட்டுக்கணும். எத்தனை பாகங்களாக செல்சியஸ் பிரிக்கப்பட்டுள்ளது? 100 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஃபாரன்ஹீட் 180 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதனுடைய கரெக்ஷன் ஃபேக்டர் தான் 32. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு மிகவும் எளிது. சரிங்களா? அதே மாதிரி தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வர்டிக்கல் டெம்பரேச்சர், வர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது. வர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஏ டெம்பரேச்சர் அப்படின்னு. ஸோ என்ன வர்டிக்கல் டெம்பரேச்சரை? வெப்பநிலை செங்குத்து பரவல்னா என்னது அது அப்படின்னு பார்க்கலாம். த கண்டிஷன் அட் விச் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வித் ஆல்டிடியூட் இஸ் கால்டு இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர். ஆல்ரெடி படிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மேல் நோக்கி செல்ல செல்ல ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை குறையும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் த கண்டிஷன் அட் விச் த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் வித் ஆல்டிடியூட் இஸ் கால்டு இன்வர்ஷன் டெம்பரேச்சரை தலைக்கீழாக இருக்குது. காரணம் என்ன? லாங் வின்டர் நைட்ஸ், cloudless sky, dry air near surface, snow covered ground, formation of fronts, mountain wind. இதான் வந்து ரீசன்ஸ். ஸோ ரீசன்ஸ்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். படித்து வச்சுக்கோ, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. சரியா? இதை வந்து சொல்கிறாங்க. நீண்ட குளிர் இரவுகள் காரணமாக இப்படி நடக்கலாம். மேகமற்ற வானம், மேற்பரப்பு அருகில் வறண்ட காற்று, பனி மூடிய தரை. சரிங்களா? முன்னணிகள் உருவாக்குறது, மழை காற்று. இதன் காரணமாக இது வெர்டிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டெம்பரேச்சர் நடக்கும். கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்மல் கண்டிஷனில் இப்படி இருக்கும். மேலே செல்ல செல்ல வெப்பநிலை குறையும். டெம்பரேச்சர் இன்வர்ஷனில் மேலே செல்ல செல்ல வெப்பநிலை கூடும். இதுக்கு தான் வந்து இன்வர்ஷன் ஆஃப் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பார்த்தோம். அதுக்கான வந்து கிராஃபை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதே மாதிரி உலகின் வெப்பநிலை மண்டலங்கள் எங்கெங்கு காணப்படுகிறது. ஸோ பார்த்துக்குங்க, ஆர்க்டிக் வட்டம், அங்கே வந்து வட குளிர் மண்டலம், கடகரேகை. ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ராபிக் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற வட மிக வெப்ப மண்டலம். பூமத்திய ரேகை நம்ம இருக்கிற பிளேஸ் வெப்ப மண்டலம். சரிங்களா? மகர ரேகை. ஸோ கேப்ரிகான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல வட மித வெப்ப மண்டலம். ஸோ அண்டார்டிக் வட்டம், தென் குளிர் மண்டலம் எக்ஸ்ட்ரீமா. ஸோ அதை இங்கிலீஷில் ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட். ஸோ ஃப்ரிஜிட் ஜோன் அது வந்து
அதுபடியே ஃப்ரீஸ் ஆகிடுதுல ஃப்ரிஜிட் ஜோன்ஸ் ஆப்போசிட் அதே மாதிரி டெம்பரேட் ஜோன் அதே மாதிரி ஆப்போசிட் டாரிட் ஜோன் அப்படிங்கிறது நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. அதோடைய வெப்பநிலை, அதனுடைய என்ன சொல்கிறது, லேட்டிடியூடு, ஆல்டிடியூடு எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு படம் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஹீட் ஜோன்ஸ் என்னென்னா அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஜோன்ஸ் பாருங்கள், வெப்பமண்டலத்தில் ஹீட் ஜோன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஜோன் டொரிட் ஜோன். டொரிட் ஜோன் சொல்லக்கூடிய வெப்பமண்டலம் இது வந்து எங்கே இருக்குது? ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி நார்த், ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23 டிகிரி சவுத். மனப்பாடம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன் ரீசன் என்னத்துக்கெல்லாம் கேட்கவே மாட்டாங்க, இந்த ஏரியா பிளேஸை தான் கேட்பாங்க. 23 டிகிரி வட மகர ரேகைக்கும் 23 டிகிரி தென் மகர ரேகைக்கும் இந்த மண்டலம் காணப்படுது, வெப்பமண்டலம். அடுத்தது மித வெப்பமண்டலம். ஸோ ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி நார்த் அண்ட் ஆர்டிக் சர்க்கிள் 66 டிகிரி நார்த். அதான் வந்து நார்த்தன் டெம்பரேட் ஜோன். மறந்துடாத, வட மித வெப்ப மண்டலம், வட மித வெப்ப மண்டலம். அப்படியே ஆப்போசிட் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் 23 டிகிரி சவுத்து, அண்டார்டிக் 23 டிகிரி சவுத். ஸோ இதான் சதர்ன் டெம்பரேட் ஜோன். மனப்பாடம் வச்சுக்கோ, சரிங்களா? இந்த இடத்துல இந்த தென் மித வெப்பமண்டலம் வட மித வெப்பமண்டலுக்கும் இடையில் என்னங்க வெப்பமண்டலத்தை விட குறைவான வெப்பநிலையே இது குறைவாக காணப்படுது. காரணம் அதான் ரீசன். குளிர் மண்டலம் பார்த்தா சொல்லிடலாம். ஃப்ரிஜிட் ஜோன் எங்கெங்க? 66 டிகிரி ஆர்டிக் சர்க்கிள், நார்த்து போல் 90 டிகிரி நார்த். புரியுதா? ஸோ எக்ஸ்ட்ரீம் நார்த்துக்கு போயிடுது. அப்படியே எக்ஸ்ட்ரீம் சவுத்துக்கு வந்தீங்கன்னா அண்டார்டிக் 66 டிகிரி சவுத்து, சவுத் போல் ரீஜியன் 90 டிகிரி சவுத் ஃப்ரிஜிட் ஜோன். ஸோ இங்கே பயங்கரமான பயங்கர கூலிங் இல்லையா? டோட்டலாக வந்து ஐஸ் கிளாசரிஸ் தான் அதிகமாக இருக்கும். வெப்ப கதிர்வீச்சு காணவே காணாது, அது மிகவும் சாய்வாக காணப்படும். இன்னொரு பிளேஸ் இருக்குது பாருங்கள், ஏர் ப்ரெஷர், காற்று அழுத்தம் இருக்குது. காற்று அழுத்தம் என்னங்க? ஏர் ப்ரெஷர் எப்படி சொல்கிறோம்? அங்கே ஒரு த்ரஸ்ட்டு, ஜென்ரலி த்ரஸ்ட்டுனாலே வந்து அழுத்தத்தின் காரணமாக, சரிங்களா? என்னது? வெயிட் ஆஃப் தி ஏர் ஆன் தி எர்த் சர்ஃபேஸ். ஸோ ஒரே அந்த அந்த என்ன சொல்கிறது, ஏருடைய வெயிட் அப்படியே அமுத்துது. இது எப்படின்னா, த ஆவரேஜ் ஏர் ப்ரெஷர் அட் தி சீ லெவல் இஸ் 1013 மில்லி பார்ஸ். ஆவரேஜ் இதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், புரியுதா? ஸோ ஆவரேஜ் ஏர் ப்ரெஷர் அட் தி சீ லெவல் இஸ் 1013 மில்லி பார். பேரோமீட்டர் தானே இந்த ப்ரெஷரை, அட்மாஸ்பரிக் ப்ரெஷரை பார்க்கக்கூடியது. Barometer is the instrument used to measure atmospheric pressure. Atmospheric pressure is always inversely related to atmospheric temperature. So each and every line is very very important for the statement assertions. முக்கியமானது, சரிங்களா? Atmospheric pressure is always inversely related to atmospheric temperature. High pressure belts are formed in areas of low temperature. Imaginary lines joining different places, same pressure at the map around isobar. ஐசோபாரை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்னங்க ஐசோபார் அப்படிங்கிறது? அது ஒரு கற்பனை கோடு. எதுக்குங்க? த டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வித் தி சேம் ப்ரெஷர்ஸ். அதாவது இந்த வெப்பக்கோடுகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த வெப்பக்கோடுகள் அந்த காற்றின் அழுத்தத்தினாலையும் வெப்பத்தினாலும் உருவாக்கக்கூடிய அந்த கோடுகள், சரிங்களா? இந்த வெப்பக்கோடுகள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அது வந்து சம அழுத்த கோடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஐசோபார், சம அழுத்த கோடுகள். இது ஒரு கற்பனை கோடு தான். ஒரே அளவுள்ள காற்று அழுத்தினை கொண்ட வெவ்வேறு இடங்களை நம்ம பார்ப்போம். அந்த ஐசோபார்ஸ் என்னென்னா அப்படிங்கிறதும் பார்ப்போம். இப்போ ஒன்று கொடுத்துருக்காங்க, அழுத்த மண்டலங்கள். அழுத்த மண்டலங்கள் எங்கே இருக்குது உலகத்தில் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ போலார் ஹை, போலார் ரீஜன் ஃபுல்லாக ஹை இருக்கும். ஸோ சப் டிராபிக்கல், ஈக்குவட்டரல், லோ.
ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் பிளேசஸை கொடுத்துருக்காங்க, போய் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட். ஸோ நீங்கள் வந்து இதை எதையுமே மேலோட்டமாக படிச்சிடாதீங்க, யூஸ்லெஸ். ஞாபகத்திலே வச்சுக்க முடியாது. கொஷின்ஸ் எப்படி எக்ஸாமில் கேட்குறான்னு தெரியுமா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரியா இல்லையான்னு கேட்குறான். ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி இஸ் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி இஸ் கரெக்ட், 1 and 2 கரெக்ட், 2 and 3 கரெக்ட், ஆல் ஆர் கரெக்ட். இப்படி மாற்றி 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 கேட்குறான். நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா தான் அந்த ஆன்சரை கொடுக்க முடியும். இதை வந்து ஒரு பெட்டில் படுத்தாப்புல இதை படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்காது, சரிங்களா? ஸோ ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட், நிலநடுக்கோட்டில் தாழ் அழுத்த மண்டலம் அப்படின்னா என்ன? நேராக நீங்கள் என்னன்னு கேட்குறதுக்கு பதிலாக இதை மனப்பாடம் பண்ணிக்கோ. 5 டிகிரி, 5 டிகிரி நார்த், 5 டிகிரி சவுத், இதாங்க அந்த பெல்ட், சரிங்களா? 5 டிகிரி வடக்கு, 5 டிகிரி தெற்கு அட்சரேகை, மறந்துடாத லேட்டிடியூடு. அந்த பகுதியில் தான் இந்த ஈக்குவட்டோரியல் லோ ப்ரெஷர் பெல்ட்டு காணப்படுது. ஏங்க என்னாச்சுங்க? அதுக்கு செங்குத்தாக விழுகிறது சூரியனின் கதிர்கள். அங்கே வெப்பம் அதிகமாக இருக்குது. வெப்பம் அதிகமாக இருக்கிற பிளேஸ் எல்லாம் காற்று வெப்பமாக இருக்கும். காற்று வெப்பமாகிடுச்சுன்னா அப்படியே மேல் நோக்கி போகும். மேல் நோக்கி போனால் தாழ்வு அழுத்த நிலை உருவாகும். அந்த மண்டலத்துக்கு பேர் தான் த பெல்ட் ஆஃப் காம், அமைதி மண்டலம், அல்லது டோல்ட்ராம்ஸ். டோல்ட்ராம்ஸ் எல்லாம் வந்து இந்த நேமிங்ஸ்லாம் படித்து வச்சுக்கோ, சரிங்களா? அமைதி மண்டலம், பெல்ட் ஆஃப் காம்ஸ் அப்படின்னா டோல்ட்ராம்ஸ் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. ஸோ அதனுடைய டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் தான் நீங்கள் வந்து இங்கே படத்தில் பார்க்குறது, சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் நார்த்து, அதே மாதிரி மேக்ஸிமம் சவுத்து அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஐடிசிஇசட், இதையும் படித்து வச்சுக்கோங்க. ஐடிசிஇசட் அப்படின்னா என்ன? இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ட் ஜோன். இன்டர் டிராபிக்கல் கன்வர்ஜென்ட் ஜோன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழுக்கு எதிர்பார்க்காதீங்க, இங்கிலீஷையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஐடிசிஇசட் என்னதுங்க? அது 2 வியாபார காற்று அமைப்புகள் சந்திக்கும் பகுதி, சரிங்களா? 2 வியாபார காற்றுகள் சந்திக்கும் பகுதி, ட்ரேட் வெண்ட் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது. சரி, அடுத்து ஒன்று பாருங்கள், சப்ட்ராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். சப்ட்ராபிக்கல் துணை அயன உயர் அழுத்த மண்டலம். நேராக போய் இந்த ஃபிகரை படிச்சுக்கணும். 25 டிகிரி 35 டிகிரி லேட்டிடியூட், ஹெமிஸ்பியர்ஸ் அரைக்கோளம், சரிங்களா? அதே போல் 30 டிகிரி 35 டிகிரி லேட்டிடியூடில் இந்த டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். இந்த டெம்பரேச்சர் குறைவாக இருக்கனால இந்த லேட்டிடியூடுக்கு பிளேஸ் என்ன தெரியுமா? ஹார்ஸ் லேட்டிடியூட்ஸ். ஹார்ஸ் லேட்டிடியூட், சரிங்களா? 25 டிகிரி முதல் 35 டிகிரி வடக்கு முதல் தெற்கு வரையிலான அட்சரேகைகளுக்கு இடையில் அமைந்துள்ள பகுதி. அந்த இடத்துல என்னங்க, ஏன் அப்படி அப்படின்னா வெப்பமண்டலம் ஆயிடுது. ஸோ வெப்பமண்டலமானால் காற்று மேல் நோக்கி போகும். காற்று மேல் நோக்கி போணுச்சு அப்படின்னா காற்றில் எங்கே மேலே போக போக டெம்பரேச்சர் குறைய குறைய திரும்ப கீழ் நோக்கி வரும். இப்படி கீழ் நோக்கி வரும்பொழுது அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் பயணம் செய்யும்போது கப்பலின் எடையினை குறைப்பதற்கு குதிரைகளை கடலில் வீசி உள்ளார்கள். ஆமாம், எப்போ? ஆன்சியன்ட் சிச்சுவேஷனில் குதிரையோடு போவாங்க நம்ம கப்பலில். திடீர்னு கப்பலுடைய எடை அதிகமாகிடுச்சு அப்படின்னா மனுஷனை தூக்கி வீசாமல் குதிரையை தூக்கி வீசிடுவாங்களாமா. இது மாதிரி நடக்கக்கூடிய அந்த பகுதி தான் குதிரை அட்சரேகை, லாஸ் லேட்டிடியூட் என்று அழைக்கப்படுகிறது. மூன்றாவது, சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட், துணை துருவ தாழ் அழுத்த மண்டலம். 60 டிகிரி 65 டிகிரி லேட்டிடியூட், போத் ஹெமிஸ்பியர்ஸ், 2
அரைக்கோளங்கள் எது வட தென் கோளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருக்கக்கூடிய 60லேருந்து 65 டிகிரி என்னாச்சு, ஏன் அப்படி அந்த இடத்துல சப்போலார் லோ ப்ரெஷர் பெல்ட் வருது, புவி சுற்றிக்கிட்டே இருக்குது, சுற்ற சுற்ற காற்றும் சுற்ற ஆரம்பிக்குது. அப்போ காற்று சுற்றி வெளியேறுவதால் தாழ் அழுத்தம் உருவாகுகிறது. புரியுங்களா, காற்று சுற்றி ஸ்ப்ரெட் ஆகி ஸோ அவுட்வர்ட் ஃப்ரம் திஸ் ஜோன் due to the rotation of the earth is low pressure is produced அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சு மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 4வது போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட், துருவ உயர் அழுத்த மண்டலம். இது என்னங்க, இந்த பகுதியில் என்ன நடக்குது, இது துருவ பகுதியில் உயரழுத்த மண்டலம் உருவாகுதாமா. அப்போது சூரியனுடைய கதிர்கள் அந்த பகுதியில் சாய்வாக விழுகிறது. சாய்வாக விழுவதால் வெப்பநிலை குறைஞ்சிருச்சு. வெப்பநிலை குறைந்தால் அங்கே உள்ள காற்று கனமாக இருக்கும். அது எப்படி இருக்குங்க, உயர் அழுத்தத்தை உருவாக்குகிறது. அவ்வளோதான், அதான் போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ரைட். ஸோ அடுத்தது இந்த காற்றுகள் பற்றி படிக்க போகிறோம். காற்றுகளில் பார்த்துக்குங்க, இதுவும் வந்து எக்ஸாமில் அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட பிளேசஸ் தான். காற்றுகள் எத்தனை, பிளானட்டரி விண்ட்ஸ் கோள் காற்றுகள், சீசனல் அண்ட் பீரியாடிக்கல் விண்ட்ஸ். சரிங்களா, பீரியாடிக்கல் விண்ட்ஸ் பருவகால மற்றும் பகுதி நேர காற்றுகள், தளக்காற்றுகள் லோக்கல் விண்ட்ஸ், மாறும் காற்றுகள் வேரியபிள் விண்ட்ஸ். அது மட்டும் பத்தாது, அவைகள் யாவை, கோள் காற்றுகள் எது, ட்ரேட் விண்ட்ஸ் வியாபார காற்றுகள், வெஸ்டர்லிஸ் மேலை காற்றுகள், போலார் விண்ட்ஸ் துருவ காற்றுகள். பருவ காற்றுகள் எல்லாத்துக்கும் தெரியும், மான்சூன் விண்ட்ஸ்னு, அதை பற்றி இல்லை. லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ் ஆல்சோ பி என்னது பீரியாடிக்கல் விண்ட்ஸ். தளக்காற்றுகள் இல்லைங்க, திடீர்னு காற்று இந்த பக்கம் அடிக்கும் அந்த பக்கம் அடிக்கும். சாதாரண நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம், நம்ம ஒரு இடத்துல கிரவுண்டில் விளையாண்டுட்டு இருந்தாலும் சரி, நடந்துட்டு சரி, திடீர்னு இந்த பக்கம் ஒரு காற்றடிக்கும், திடீர்னு இந்த பக்கம் ஒரு காற்று. லோக்கல் விண்ட்ஸ் தளக்காற்றுகள். மாறும் காற்றுகள் எது, சூறாவளிகள், எதிர் சூறாவளிகள், சைக்ளோன்ஸை தான் இந்த வேரியபிள் விண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லாஸ், காற்றின் கருவிகள் மற்றும் விதிகள் எது அப்படின்னு பார்த்துங்க. ஸோ அனிமோமீட்டர் இதுதான் வந்து வெலாசிட்டி அண்ட் டைரக்ஷன் ஆஃப் விண்ட்ஸை பார்க்கக்கூடியது. விண்ட் வேன் சரிங்களா, காற்று திசை காட்டி. சரிங்களா, காற்று திசை காட்டி, இதெல்லாம் வந்து நேம்ஸ். அடுத்தது காரியாலிசிஸ் ஃபோர்ஸ் படிச்சிருப்போம் நம்ம ஆல்ரெடி. காரியாலிசிஸ் ஃபோர்ஸ், ஃபெரல் லாஸ், காரியாலிசிஸ் ஃபோர்ஸ், ஃபெரல் லாஸ். சரிங்களா, என்னது ஃபெரல் லா, அவர் தான் கண்டுபிடிச்சனால அவர் காரியாலிசிஸ் ஃபோர்ஸ். மீனிங் என்ன அப்படிங்கிற தமிழோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் இங்கிலீஷில் படிச்சுக்கோ. பூமியின் மீது நகரும் பொருட்கள் அனைத்தும், பூமியின் மீது நகரும் பொருட்கள் அனைத்தும் காற்று மற்றும் பேராளி நீரோட்டங்கள் உட்பட்ட புவி சுழற்சியின் காரணமாக வடைக்கோளத்தில் வலப்புறமாகவும் தென்கோளத்தில் இடப்புறமாகவும் விலகி செல்கிறது. அவ்வளோதாங்க. அப்படியே இதை ஒன் டைம் படித்தோம்ல, இதை வந்து அப்படியே வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன். எப்படி சார் ஞாபகத்தில் வைக்கிறது அப்படின்னு பாருங்கள். பூமி சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க, காற்று அடிச்சிட்டு இருக்குதுங்க. நார்த்து ஹெமிஸ்பியருக்கு போனீங்கன்னா அங்கே வந்து நார்த்து ரைட்டு, சவுத்து லெஃப்ட் அப்படி பிரிஞ்சால் அதுக்கு பேர் தான் ஃபெரல் விதி, கோரியாலிசிஸ் விசை. இதனால் பல பிரச்சனைகள் நடக்கும், பல நல்லதும் நடக்கும். இந்த விண்ட்ஸ் பற்றி தான் பார்த்தோம். இந்த காற்றுகள் வந்து சர்ஃபேஸ் விண்ட்ஸ், ஹை ஆல்டிடியூட் விண்ட்ஸ். சரிங்களா, அதில் தான் ஜெட் காற்றுகள், எல்லா காற்றுகளும் காணப்படுது. ஜஸ்ட் இது கோத்ரூ பண்ணிக்கோங்க. சரிங்களா, காற்றின் வகைகள் புவி மேற்பரப்பு காற்று, உயர் அட்சரேகை காற்று. இந்த உயர் அட்சரேகை காற்று தான் ஜெட் காற்றுகள் பண்ணுறோம். இந்த புவி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய காற்றுகள் முதன்மை காற்றுகள், அதாவது கோள் காற்றுகள், வியாபார காற்றுகள் சொல்லி வரிசையாக சொல்ல போகிறது.
இரண்டாம் நிலை காற்றுகள் இருக்குது. இது வந்து வட்டார காற்றுகள், தலக்காற்றுகள் சொல்கிறோம் இல்லையா. ஜெட் காற்றுகள் தான் மூன்றாம் நிலை காற்றுகள். தலக்காற்றுகள், கடல் நில காற்றுகள், மலைக்காற்றுகள், குளிர்காற்றுகள் அப்படின்னு பார்க்கலாம். அடுத்த ரோரிங் 40s, கர்ஜிக்கின்ற 40கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் பிளானட்டரி விண்ட்ஸில். ஸோ இதோட வந்து ஒரு படமும் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அது கோத்ரூ பண்ணிக்கோங்க. கோல் காற்றுகள் எப்படி அடிக்கும் என்னங்கிறதும் அதுவும் படத்தோடு கொடுக்கப்பட்டுள்ளது. படத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு புரியும். அது உலகத்தில் இருக்கக்கூடிய கோல் காற்றுகள் எது எது அப்படிங்கிறதும் படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி மெரிடோனியல் சர்க்குலேஷன்ஸ் எப்படி நடக்குது, போலார் ரீஜன்லேருந்து ஃபெரல் ரீஜன்ல ஹெடலி செல் அப்படின்னு ஜஸ்ட் நீங்கள் வந்து அப்படியே படத்தை புரிஞ்சுக்கிங்க, அவ்வளோதான். நேரடியான கேள்வி இது வரைக்கும் கேட்கப்படவில்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா புவியினுடைய தென்கோளத்தில் 40 டிகிரி முதல் தெற்கு முதல் 60 டிகிரி தெற்கு வரை பெருங்கடல் பறந்து காணப்படுது. ஸோ இங்கே சவுத்து ஹெமிஸ்பியரில் மேற்கத்திய காற்றுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமாக வலிமையாக அடிக்கும். அதான் கர்ஜிக்கின்றது 40, சீரும் 50, கீச்சிடும் 60. ஸோ இதை வந்து இது யாருங்க அழைத்தார்களா, சைலர்ஸ் அவங்க தான் வந்து இதை வந்து அது மாதிரி நேமில் அழைச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்தது தான் காற்றுகள் எப்படி அடிக்குது அப்படின்னு. சீ ப்ரீஸ் பார்க்கலாம். சீ ப்ரீஸ், லேண்ட் ப்ரீஸ் சாதாரணமாக பார்க்கக்கூடியது. கடல் காற்று, நிலக்காற்று. கடல் காற்று, நிலக்காற்று இல்லையா, இதை நீங்கள் எங்கே பார்க்க முடியுங்க, இங்கே நம்ம இருக்கிற பிளேஸில் பார்க்க முடியுமா, முடியாது. கடல் ஓரத்தில் பார்க்கலாம். கடல் ஓரத்தில் படகு போக்குவரத்திற்கு பெரியும் உதவக்கூடியதான் இந்த கடல் காற்றுகள், நிலக்காற்றுகள். ஸோ மீனவர்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும்போது காற்று எந்த திசை அடிக்குது அப்படின்னு பார்த்துட்டு அவங்க போவாங்க, சரிங்களா, எப்படி இந்த காற்று அடிக்குது. ஸோ இங்கே வந்து இருக்கக்கூடிய ப்ளூ பிளேஸ் வந்து கூல் ரீஜன், இந்த ப்ரௌன் கலர் பிளேஸ் வந்து வார்ம் ரீஜன். இப்போ காற்று என்ன ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக வந்து பார்த்திங்கன்னா படிப்போம். இந்த குளிர் பகுதியில் அதனுடைய மேல் பகுதியில் உயரமாக அழுத்தம் ஏற்படும். இந்த லேண்ட் ரீஜன் இருக்குல்ல, அங்கே வந்து வெப்பமாக இருக்கும். ஸோ காற்று எப்படி அடிக்குது பாருங்கள். கடல் காற்று கடலில் இருந்து குளிர் பகுதியிலிருந்து வெப்பமான பகுதியை நோக்கி காற்றடிக்கும். எப்போங்க, பகல் நேரங்களில். பகல் நேரங்களில் கடல் குளிராகவும் நிலப்பகுதி வெப்பமாகவும் இருப்பதால் கடல் பகுதியிலிருந்து நிலப்பகுதிக்கு கடல் காற்று வீசும். இது பகல் நேரங்களில். அதனால தான் பகல் நேரத்தில் தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, கடற்கரையை போய் நிற்போம். அதுவும் முக்கியமாக சாயந்தரம் போய் நிற்போம். யாராவது 10, 11 மணி 12 மணிக்கெலாம் போய் கடலுக்கு போயிருக்காங்களா, சான்ஸே கிடையாது. சாயந்தரம் 4 மணி 5 மணி 3 மணிக்கு அப்புறம் தான் போவாங்க. காரணம் என்ன அப்படின்னு, நிலப்பகுதி பயங்கர ஹாட்டாக இருக்கும். அதனால் கடல் காற்று பயங்கரமாக வீசும், சூப்பராக இருக்கும். அப்படியே இப்போது நைட்டு 11 மணி 12 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிலப்பகுதி குளிர்ந்துடும், அது நீர்ப்பகுதி வெப்பமாகிரும். அதனால் நிலக்காற்று வீசும். நிலக்காற்று இரவில் வீசும் பொழுது கடற்கரை ஓரத்தில் இருக்கக்கூடாது, நம்மளை இழுக்கும். புரியுதா, அதுதான் சொல்லுவாங்க. ஸோ சீ ப்ரீஸ் அண்டு லேண்ட் ப்ரீஸ் இது மாற்றி 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 அடிச்சுக்கிட்டே இருக்கும். அடுத்து பாருங்கள் மவுண்டைன் அண்டு வேலி ப்ரீஸ். மவுண்டைன் மலை மற்றும் பள்ளத்தாக்கு காற்று. பள்ளத்தாக்கு காற்று என்னது, வேலி ப்ரீஸ். இது எப்படி நடக்குது? ஸோ ஜென்ரலி இதுக்கு வந்து வேலி விண்ட், பள்ளத்தாக்கு காற்று அப்படின்னு கூட சொல்கிறாங்க. மலைக்காற்று, பள்ளத்தாக்கு காற்று. என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கதிர்கள் நிலப்பரப்பில் மேலே வந்து விழுது. மேற்பரப்பில் விழுது இல்லையா, ஆனால் இந்த சூரிய கதிர்கள் பள்ளத்தாக்கில் அடிப்பகுதியில் விழாது. அதனால் அங்கே குளிராக இருக்கும், மேல் பகுதி வெப்பமாக இருக்கும்.
புரியுதுங்களா? காற்று வெப்பமடையும் போது அதன் அடர்த்தி குறைந்து பள்ளத்தாக்கின் பக்கங்களில் மெதுவாக வீசத் தொடங்கும். அதனால தான் பள்ளத்தாக்கு காற்று. புரியுதா? அப்போ நிலப்பரப்பில் ஹாட்டாக இருக்கும், வேலி பிளேஸில் கோல்டாக இருக்கும். அந்த கோல்டை நோக்கி நம்ம காற்று அடிக்கும் பொழுது நம்மளுக்கு பள்ளத்தாக்கு காற்றை பார்ப்பீங்க. மவுண்டைன் ப்ரீஸ், மவுண்டைன் பக்கம்லாம் போனீங்கன்னா காற்று சர்ன்னு அடிக்கும், பறக்கிற மாதிரி. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு போகிறோம், இரவில் தலைக்கீழாக மாறி மலை உச்சியிலிருந்து பள்ளத்தாக்கு அடிப்பகுதிக்கு மலை காற்று வீசும். மலை உச்சியிலிருந்து அங்கே தான் ஹாட்டாக இருக்கும், பள்ளத்தாக்கு கோல்டாக இருக்கும், தூக்கி வீசாது, அப்படியே காற்று வந்து வீசும். அதான் மலை காற்று அப்படின்னு அர்த்தம். அதோடைய டீட்டெயில்ஸ் தான் இங்கே படத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. நிறையா ஃபிகர்ஸ் இருக்கும், நிறைய மேப்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக போட்டு உள்ளது நீங்கள் எடுத்து பார்த்துக்குங்க. இதை யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ லோக்கல் விண்ட்ஸ், தலைக்காற்று இல்லையா? ஸோ இந்த தலைக்காற்று என்னென்ன வகைகள் இருக்குது பார்த்தீங்களா? இங்கிலீஷில் பாருங்கள். போரா, சினூக், ஃபோன், ஹர்மட்டான், கார்போரான். சரிங்களா? போரானா நார்த் ஈஸ்டரி ஃப்ரம் ஈஸ்டர்ன் யூரோப் டு நார்த் ஈஸ்டர்ன் இட்டாலி. சின்குஸ், நான் என்னங்கிறேன், இந்த டீட்டெயில்ஸு தேவை இருக்காது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து we are not following world geography, we are following only Indian geography. அதனால் நேமிங்ஸ் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். தமிழ்லேயும் நீங்கள் வந்து இதை பார்க்கலாம், தமிழ்லேயும் இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் எத்தனை நேம்கள் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட்டாக அது வந்து புக்கில் இருக்குது, நான் படிச்சுக்கேன். ஸோ போரா ஐரோப்பாவில் காணப்படுது. சினூக், ஃபோன், ஹர்மட்டான், கார்பரான் இதெல்லாம் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. காம்சின், லூ. ஸோ லூ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சமவெளியில் வீசும் வறண்ட காற்று. இந்த மாதிரி இருக்கக்கூடிய படிச்சுக்கணும், இந்தியாவுக்கு சம்மந்தப்பட்டது. இந்தியன் ஜியாகிரஃபியில் லூ என்பது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சமவெளியில் வீசும் வெப்ப மற்றும் வறண்ட காற்று. அதே மாதிரி மிஸ்ட்ரால், நார்ஈஸ்டார், நார்வெஸ்டர், ஃபெம்பரோ, இது மாதிரி காற்றுகள் எல்லாமே நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சைமு, சிராக்கோ, சோண்டா வின்ஸ். ஸோ எக்ஸாமில் வந்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள எவை காற்று வகைகள் இல்லை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க. ஸோ அதுக்காக வந்து எல்லாம் படித்து வச்சுக்கோ, வேர்ல்டு ஜியாகிரஃபியாக இருந்தாலும் சரி. அடுத்தது பாருங்கள், இந்த காற்றுகளுடைய பெயர் அது எந்த நாட்டை சேர்ந்தது? ஃப்ரிக் ஃபில்டர் ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தது. சிங்கு யூஎஸ்ஏ. ஃபோன் நார்த் இட்டாலி. சிராகோ சஹாரா டெசர்ட். ஸோ இது வந்து முக்கியமான ஒரு கம்பேரிஷன், இதை படிச்சுக்கணும். லூ நம்மளுடைய இந்தியாவில் இருக்க தார் டெசர்ட்டில் இருக்கக்கூடியது. அதே மாதிரி ஹர்மட்டான் அப்படிங்கிறது வந்து மத்திய ஆப்பிரிக்கா. மிஸ்ட்ரால் அப்படிங்கிறது ஆல்ப்ஸ். புர்கா ரஷ்யா. நார்த் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. பேம்பரோ வந்து அர்ஜென்டினா. இதை படித்து வச்சுக்கோங்க, இது வந்து ஈஸியாக ஞாபகத்துக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி புல்வெளிகள் கேட்டிருக்காங்க. பிராரி புல்வெளிகள் அமெரிக்காவில் இருக்குது. பாம்பஸ் புல்வெளிகள் அர்ஜென்டினா. வேல்டு புல்வெளிகள் சவுத் ஆஃப்ரிக்கா. டவுன்ஸ் புல்வெளிகள் ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமானது, படித்து வச்சுக்கோ. ஜெட் காற்றுகள் படித்த மாதிரியா? ஜெட் காற்றுகள் என்னது? அதிக உயரத்தில் 6 கிலோமீட்டர்லேருந்து 14 கிலோமீட்டர் உயரம் வரை வீசக்கூடிய மேற்கத்திய காற்று தான் ஜெட் காற்றுகள். இது எங்கே இருக்கும் தெரியுமா? 2 அரைக்கோளங்களிலும் அலை வடிவத்தில் மணிக்கு 450 கிலோமீட்டர் வீசத்தில் வீசும். இதில் வீசக்கூடிய காற்று துருவங்களை சுற்றி வருவதால் இது துருவங்களை சுற்றும் காற்று என்றும் அழைக்கப்படுகிறது. சர்க்கம் போலார் விண்ட்ஸ் சிஸ்டம், அதான் வந்து ஜெட் விண்ட்ஸ். ஜெட் காற்று வீசல பேசுது ஜெட் காற்றுகள். 2ஆம் உலகப் போரில் ஜெட் விமானி அதிக உயரத்தில் பறந்து காற்றின் எதிர்விசையில் போனதுனால தான் ஜெட்டு காற்று அப்படிங்கிற பேர் வந்தது. ஸோ ஜெட் அலையில் வடிவத்தில் ராஸ்பி வேவ்ஸ் என்று பெயர். ஜெட் காற்றுகளின் அலை. ஸோ ஜெட் காற்று இருக்குல்லையா,
அதனால் உருவாகக்கூடிய கடல் அலையை தான் ராஸ்பி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் ஸ்டடி தான் இங்கே மேப்போட கூறப்பட்டுள்ளது. பார்த்து இந்த ஜெட்டு காற்றுனால விளைவுகள் என்ன அப்படின்னு பாருங்கள். த கிரியேஷன் ஆஃப் போலார் வார்டெக்ஸ், துருவ சூறாவளி உருவாகிறது. நம்ம துருவத்தில் சூறாவளி பயங்கரம், ஜெட் காற்று வீசப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய பகுதியிலலாம் வந்து நிறையா பனி, அந்த குளிர் வழி முகங்கள் சொல்கிறோம் இல்லையா, இந்த கிளாசரிஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடும். வட அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் குளிர்காலத்தில் கடுமையான குளிர் காரணம் த கிரியேஷன் ஆஃப் போலார் வார்டெக்ஸ். சடன் பஸ்ட், சடன் வெஸ்ட் மான்சூன், சடன் பஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழையின் திடீர் தாக்குதல். இது வந்து இந்திய துணைக்கண்டத்தில் பாமீர் முடிச்சுன்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, பாமீரின் வடக்கு பகுதியில் வரை உள்ள துருவ மேற்கு பகுதியில் ஜெட் காற்று வீசப்பட்டு தென்மேற்கு பருவக்காற்று திடீர்னு வீசப்படும். அதுதான் வந்து சடன் பஸ்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன். அடுத்தது தாமதமாக மற்றும் முன்பே வரும் பருவக்காற்று. நீங்கள் நியூஸ் கேட்கும்போது இந்த மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு இந்த வருடம் பருவ காலங்கள் தாமதமாக வரும், இந்த ஜூலை மாதத்தில் இப்போ தான் நடக்கும், சில நேரத்தில் சொல்லுவாங்க முன்னதாக வரும். இல்லை காரணம் என்ன, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அந்த வெஸ்ட் மான்சூனுக்கு முக்கியமான காரணம் இந்த ஜெட்டு காற்று. இந்த ஜெட் காற்று விலகும் விகிதத்தை பொறுத்து இது நடக்கும். ஜெட் காற்று விலகும் விதத்தை பொறுத்து காற்று. நம்ம ஒரு டைம் படித்து வச்சுருக்கோம், நார்த் இந்தியாவில் மழை பெய்யுது. எப்படாவது மழை பெய்யுது திடீர்னு, அங்கெல்லாம் பயங்கர மழை பெய்யுது. காரணம் என்னென்னா, இந்த மெடிட்டரேனியன் சீ இருக்கு இல்லையா, மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து உருவாகக்கூடிய ஜெட் காற்று அப்படியே சுற்றி வளர்ச்சி எல்லாத்துக்கும் வந்து இந்தியாவில் வந்து வீசப்படுவதால் அங்கே மழை பொழிவு அந்த காலகட்டத்தில் அது ஒரு பருவமாக அவங்க வந்து பார்க்குறாங்க. பருவக்காற்று மழையின் தீவிரம், இன்டென்சிட்டி ஆஃப் மான்சூன் ரெயின்ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகெயின் இந்த ஜெட் காற்றின் வருகை தென்மேற்கு பருவக்காற்று மழைநீர் தீவிரத்தை தூண்டுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு அதிகரிக்க இது வழிவகுக்கிறது. நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று கிடையாது, நம்மளுக்கு வடகிழக்கு பருவக்காற்று தான் அதிகம். தென்மேற்கு பருவக்காற்று நார்த் இந்தியாவில் அதிகமாக மழைப்பொழிவு கிடைக்கும். அதே மாதிரி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ், மேற்கத்திய இடைமுறு காற்று, இதுவும் மேற்கத்திய ஜெட் காற்று குளிர்காலத்தில் மத்திய தரைகள் சொன்னேன் இல்லையா, மத்திய தரைகளிலிருந்து உருவாகி மழை மேகங்கள் இந்திய நோக்கி வீசப்படுவதால் நமக்கு என்னங்க, பஞ்சாப் ஹரியானாலாம் வந்து பயங்கர மழை பெய்யும். எதுக்கு? கோதுமை சிறப்பாக வளரும், கோதுமை சிறப்பாக வளரும். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் சூப்பர் சைக்ளோன், அதிவேக சூறாவளி, அதுக்கும் காரணம் இந்த ஜெட் காற்றின் வேகம் வெப்பமண்டல சூறாவளியை விட அதிகமாக வீசுவதால் அதிக சூறாவளி வளர்ச்சி வருவதற்கு காரணம். அடுத்தது அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்ஸ், சைக்ளோன்ஸ், வளிமண்டல இடைமுறுகளுடைய சூறாவளி. ஸோ ஜெனரலி சூறாவளி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன, அதோடைய மீனிங் என்ன? சூறாவளி தாழ்வு அழுத்த பகுதி உருவாகும். தாழ்வு அழுத்த பகுதி, உயர் அழுத்த பகுதி ரெண்டுமே இருக்குது. ரெண்டும் சுழற்சி ஏற்படும் பொழுது தான் நம்மளுக்கு வந்து வளிமண்டலத்தில் ஒரு இடையூறு டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். அப்படி டிஸ்டர்பன்ஸ் உருவாகும் பொழுது பாருங்கள், வட அரைக்கோளத்தில் கடிகார எதிர் திசையிலும் தென் அரைக்கோளத்தில் கடிகார திசையிலும் சூறாவளியை என்கிறோம். அவ்வளோதான். வாட் இஸ் சைக்ளோன்? சைக்ளோன் பற்றி சொல்கிறாங்க. அது நார்த் எமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வைஸ், சவுத் எமிஸ்பியரில் கிளாக் வைஸில் வந்து சுழல ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதாங்க வந்து சைக்ளோன். இது ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அட்சரேகை, சரிங்களா, இது தோற்றத்தின் அடிப்படையில், அட்சரேகையின் அடிப்படையில். ஸோ ட்ராபிக்கல் சைக்ளோன், டெம்பரட் சைக்ளோன், இப்படி ரெண்டாக பிரிக்கலாம், சரிங்களா. என்னது? வெப்பமண்டல சூறாவளி, மித வெப்பமண்டல சூறாவளி. ஸோ ஹரிக்கன் நம்மளது வந்து சைக்ளோன் தான் சொல்லுவோம். ஹரிக்கன் சில நாடுகளில் வந்து ஹரிக்கன், டைஃபூன் அப்படின்னு சொல்லுவாங்க. சைக்ளோன் ஃபார்ம்டு லோ லாட்டிடியூட்ஸ்
டிராபிக்கல் சைக்ளோன். புரியுதுங்களா? ஸோ சைக்ளோன் தாழ்வழுத்த பகுதியில் உருவாகுது. தாழ்வழுத்த பகுதியில் உருவானுச்சு அப்படின்னா அது சொல்கிறோம் டிராபிக்கல் cyclone. They form over warm ocean waters in the tropical regions. Warm air rises, causes area of low air pressure. எங்கெங்கெல்லாம் உருவாகும் 27 டிகிரி செல்சியஸ் டச் பண்ணும் பொழுது என்ன the source of warm moist air derived from the tropical oceans with sea surface temperature normally near. இந்த ரீஜன்ஸ் நேம் படித்து வச்சுக்கணும். இதுன்னு கேட்பாங்க. ஆஸ்திரேலியாவில் வில்லி வேலிஸ், ஜப்பானில் டைஃபூன், என்னங்க சூறாவளிக்கு பேர். இந்தியாவில் சைக்ளோன் வந்துருச்சு சொல்லுவோம் இல்லையா. ஆஸ்திரேலியாவில் வில்லி வேலி வந்துருச்சு, ஜப்பானில் டைஃபூன் வந்துருச்சு. புரியுதுங்களா? பிலிப்பைன்ஸில் வாக்யூ, யூஎஸில் டொரண்டோ. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சைக்ளோன்களின் பெயர் மாறுபட்டே காணப்படும். சரி, வேற என்ன? த ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஐஎம்டி கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இது சூறாவளியுடைய வளர்ச்சி நிலையை இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐஎம்டி, சரிங்களா? ஐஎம்டி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? இந்தியா மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தி விண்ட் ஸ்பீடு, சரிங்களா? பேஸ்ட் ஆன் தி விண்ட் ஸ்பீடு. மணிக்கு 31 கிலோமீட்டர்லேருந்து 61 கிலோமீட்டர் வேகம் வெப்ப மண்டல தாழ்வழுத்த பகுதி, டிராபிக்கல் டிப்ரெஷன் ஃப்ளோ. 62 கிலோமீட்டர்லேருந்து 88 கிலோமீட்டர் வரை காற்று வீசிச்சுன்னா அதுக்கு வெப்பமண்டல புயல், டிராபிக்கல் சைக்ளோன். 89லேருந்து 118 கிலோமீட்டர்னா அதிவேக புயல், சிவியர் சைக்ளோன் ஸ்ட்ரோம். 119லேருந்து 221 மிக அதிவேக புயல், வெரி சிவியர் சைக்ளிக் ஸ்ட்ரோம் இல்லையா. 221 மிக அதிவேக புயல், சூப்பர் சைக்ளோன். நீங்கள் மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா இதை பேஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய நேம்ஸ் hygrometer used to measure the relative humidity of regions. ISO-NEPS, the imaginary lines connecting the places having the equal amount of cloudness. ISO-HITES, the joining line points of equal rainfall on map in given period. The map with the ISO-HITES called ISO-HETA. ஸோ ஹைக்ரோமீட்டர் எல்லாமே பார்த்தோம், தமிழ்லேயே இருக்குது, படிச்சுக்கோங்க. ஆசிட் ரெயின் கொடுத்துருக்காங்க. இது புக்கில் இருக்குது. நம்ம இதுலேயும் பார்ப்போம், கெமிஸ்ட்ரிலையும் பார்ப்போம். சரி, ஆசிட் ரெயின் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை தெரிஞ்சுக்க 7 இல்லையா. இது 11, இது 1. ஸோ 1 to 7, 7 to சம்திங். இது ஃபுல்லாக ஆசிடுங்க, இது ஃபுல்லாக பேஸ். ஸோ பேஸை பற்றி விட்டுருங்க, நம்ம ஆசிட் என்ன பண்ணுவோம். இந்த அளவில் என்னது இதுக்கு பேர்? பிஹெச் ரேஞ்ச். ஸோ பிஹெச் ரேஞ்ச் 1 to 7, ஸோ 5.6 அப்படி இருந்துச்சு அப்படின்னா, லெஸ் தென் 5.6 இருந்துச்சுன்னா அதுக்கு ஆசிட் ரேஞ்ச் சொல்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன் ஆசிட் ரெயினை பார்த்து இப்படி பயப்படுறாங்க? அரிக்க ஆரம்பிச்சிடும். ஆசிட் ரெயின் விழுந்துச்சுன்னா உடம்புல அரிக்கும், மார்பிள்ஸை அரிச்சிரும், பழுங்கி கரில் அழிச்சிரும், எல்லாமே அழிச்சிடும். இது வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸ், நிறைய இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய புகை மேலே போய் அது எழுந்து மீண்டும் ஆசிட் ரெயினாக மாறுகிறது. காரணம் என்ன? நைட்ரஜன் ஆக்சைடு, நைட்ரிக் ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு, சல்ஃபூரிக் ஆசிடாக மாறி ஆசிட் ரெயின் எங்கேருந்து வருது? எல்லாமே இண்டஸ்ட்ரியல் ஃபாக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஸ்மோக்ஸ்லேருந்து இது வருது. க்ளவுட் பஸ்ட் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். இப்போ ரீசெண்டாக இது சொல்லுவாங்கள்ல, அது பேர் என்னங்க, அந்த மலைப்பகுதி திடீர்னு மேக வெடிப்பு ஏற்பட்டு சடனாக ஒரு பெரிய ஆறு உருவாயிடும்.
மேலேருந்து க்ளவுட் இருக்கிறத காற்று அடித்து எல்லா பக்கம் பரவி மழை துளிகளாக விழுவதுக்கு பதிலாக அப்படியே க்ளவுடு பஸ்ட் ஆயிடும். சடன் அக்ரஸிவ் ரெயின்ஸ்டார்ம் ஒரு குறுகிய பகுதியில் பயங்கரமாக விழுந்துடும். ஸோ 100 மில்லிமீட்டருக்கு அதிகமாக 1 மணி நேரத்துக்குள்ளேயே மழை பெஞ்சிடும். திடீர்னு தண்ணி வந்து பயங்கரமாக பெய்யும். உத்தரகாண்ட் 2013 நடந்திருக்குது. சென்னையில் 2015 மேக வெடிப்பு நடந்திருக்குது. அந்த தண்ணியை நீங்கள் சேமித்தே வைக்க முடியாது. ஆறும் பத்தாது. ஆறில் போகக்கூடிய 6 வழிப்பாதை பத்தாது. டோட்டலாக எங்கே வந்துடுது? நிலப்பகுதிக்கு, வீட்டு பகுதிக்கு எல்லாமே வந்து ஃப்ளட்டு பயங்கரமாக வந்துடும். சரிங்களா? செயற்கை மலை இப்போ டெல்லியில் ரீசண்டாக செயற்கை மலை யூஸ் பண்ணாங்க. சவுதி அரேபியாவில் செயற்கை மலை யூஸ் பண்ணாங்க. என்னாச்சு? பயங்கரமாக மழை பெஞ்சு ஃப்ளட்டே வந்துருச்சு. இப்போது டெல்லியில் ஏன் இந்த செயற்கை மலையை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பயங்கரமாக என்ன சொல்கிறதுங்க, பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் பயங்கரமாகிடுச்சு. அப்போ ஏர் பொல்யூஷன் குறைக்கணும் அப்படின்னா மழை பெஞ்சால் கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறதுக்காக செயற்கை மலையை யூஸ் பண்ணாங்க. என்ன யூஸ் பண்ணாங்க? ட்ரை ஐஸ், சாலிட் CO2 அப்படி நீங்கள் வந்து அங்கங்கே பரவனீங்கன்னா, எங்கே பரவறீங்க? வெறும் ஸ்கைல இல்லை, க்ளவுட்ஸ் இருக்கிற பிளேஸில் அங்கே தெளிய விட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ட்ரை ஐஸ் காசஸ் ஐஸ் கிறிஸ்டல்ஸ் டு ஃபார்ம் தி க்ளவுட். திஸ் ஐஸ் கிறிஸ்டல் coalesces, grow, melt and falls rain. அவ்வளோதான். இந்த சிம்பிள் கான்செப்ட் நடக்கும். இப்போ ரீசெண்டாக மழை இல்லாத பகுதியில் எப்படி செய்கிறாங்கிறது நீங்கள் படத்தில் பார்க்கலாம். அங்கே மேக கூட்டங்கள் இருக்கும், ஆனால் மழை பெய்யாது. அங்கே போய் இதை தெளித்து விட்ருவாங்க. தெளித்து விட்டால் அது மழை பெய்ய ஆரம்பிக்கும். அவ்வளோதான். சில நேரத்தில் அதிக மழை கூட பெய்ய ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சம அளவு கோடுகள் படித்து வச்சுக்கோங்க. ஐசோதெர்ம் சம வெப்பக்கோடு, ஐசோக்ரைம் சரிங்களா, சராசரி வெப்பநிலை கோடு, ஐசோஹெல் சம சூரிய வெளிச்சக்கோடு. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு தமிழில் படிச்சிடாத, நீ வந்து ஐசோதெர்ம், ஐசோக்ரைம், ஐசோஹெல் வந்து படித்து வச்சுக்கோ. ஐசோலோபார் என்னங்க, சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு. ஐசோபார் சம காற்றழுத்த கோடு. ஐசோஹைட் சம மழை அளவு கோடு. அப்போ ஒவ்வொன்றும் சொல்லுதுங்க. ஹைட் மழையை சொல்லுது, பார் காற்று அழுத்தத்தை சொல்லுது சரிங்களா. ஐசோலோபார் காற்று அழுத்தம் பார் சரிங்களா. ஐசோஹெல் சூரிய வெளிச்சத்தை சொல்லுது. ஐசோக்ரைம் சம வெப்பத்தை சொல்லுது. ஐசோதெர்ம் அதுவும் சம வெப்பத்தை சொல்லுது. புரிஞ்சுக்கோ. தெம் வந்தால் வெப்பம், கிரைம் வந்தால் சராசரி சம வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது மாதிரி நீங்கள் புரிஞ்சு படிச்சுக்கணும். சரி, தமிழ்நாட்டுடைய காலநிலை பார்த்து முடிச்சிடலாம் சரிங்களா. தமிழ்நாட்டில் காலநிலை எப்படி இருக்குது? அயன மண்டல காலநிலை. சூரியன் கதிர்கள் பூமியில் படும் கோணத்தை பொறுத்து இருக்குது. மழை தருவிக்கும் பருவ காற்றுகள் நேரடியாகவே நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாட்டில். ஸோ இந்த ட்ரோபோஸ்பியர் இது கூட பார்த்துக்கோங்க. ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர் இது எல்லாமே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஸோ எதெல்லாம் வந்து இந்த ஒவ்வொரு ஸ்பியரை சொல்லக்கூடிய பிளேசஸ் பாருங்கள், அதையும் படிச்சுக்கணும். அதாவது நம்ம போல்லேருந்து 8 கிலோமீட்டர் போனீங்கன்னா ட்ரோபோஸ்பியர், 8லேருந்து 80 கிலோமீட்டர் போனீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஸ்பியர் வருது? ஸ்ட்ராட்டோஸ்பியர். 80லேருந்து 500 கிலோமீட்டர் வந்து அயனோஸ்பியர், 500 கிலோமீட்டருக்கு மேலே எக்ஸோஸ்பியர். அப்போ எக்ஸோஸ்பியரில் அந்த சேட்டலைட்லாம் போயிட்டுருக்காங்க புரியுங்களா. ஐனோஸ்பியரில் தான் வந்து அயான்கள் அதிகமாக இருக்காங்க. ஃப்ளைட்லாம் பறக்கிறது எல்லாமே வந்து ஸ்ட்ராட்டோஸ்பியரில் தான் பறந்துட்டு இருக்குது. 80 கிலோமீட்டருக்கு மேலே தான் பறக்குது சரிங்களா. 8 கிலோமீட்டருக்கு மேலே தான் என்னது மலைகளும்
தாவர விலங்குகளும் காணப்படுது. நம்மளும் இருக்கிற பிளேசஸ் அப் டு 8 கிலோமீட்டர்ஸ். இந்த படத்தை எல்லாமே ஒரு புரிதலுக்காக தான் இந்த படங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஜஸ்ட் நீங்கள் பொறுத்துரை பண்ணிக்கணும். ஸ்டேட்டோஸ்பியரில் என்னென்ன இருக்கும் எல்லாமே த்ரூ பிக்சர்ஸ் கொடுத்தாச்சு. நீங்கள் வந்து அதை பார்த்தாலே புரியும், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. டாப்சன் அலகு டியூ, டாப்சன் யூனிட் எதுக்கு சொல்கிறாங்க? த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஓசோன். த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஆஃப் ஓசோன் இஸ் டாப்சன் யூனிட். எல்லாம் படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க. ஸோ அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்தாச்சு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்தோன்னா முடிஞ்சிடும். கொஷின் பாருங்கள். த ஃபர்ஸ்ட் மெட்ரோலஜிக்கல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வாஸ் த பிளண்ட்ஃபோர்ட். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கணும். அது பிளண்ட்ஃபோர்ட் என்பது இந்தியாவின் முதல் வானிலை இயக்குனர் ஜெனரல். இரண்டாவது கேள்வி, ஜெட் காற்றோட்டம் இந்திய பருவக்காற்றின் எந்த பருவ காலத்தை? சம்மர் அண்டு வின்டர் சீசன். ஜெட் காற்றோட்டம் எல்லாமே சம்மர் அண்டு வின்டர் சீசனில் தான் தாக்கத்தை கொடுக்கும். வளிமண்டலம் 4 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. புவியின் மேற்பரப்பு கண்ணமணி சொல்ல ட்ரோபோஸ்பியர். அதான் சொல்கிறாரு. அது ஒவ்வொன்றும் எங்கெங்கே இருக்குது, எந்தெந்த கிலோமீட்டர் தூரம் இருக்குதுன்னு சொல்லி படிச்சுக்கணும். ட்ரோபோஸ்பியர் என்பது சரியான விடை. ஸோ இதை பொறுத்து கேட்டிருக்காங்க பாருங்கள். அந்த வளிமண்டல அடுக்க ஃபஸ்ட்டு எதுங்க? ஃபஸ்ட்டு எது? லோயஸ்ட்லேருந்து பாருங்கள், அப்போ புரியும். லோயஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஃபஸ்ட் யாருக்கா? ஃபஸ்ட்டு இருக்கிறதே வந்து நீர், உப்பு நீர் எல்லாமே இருக்குது. அது ஹைட்ரோஸ்பியர். அதுக்கப்புறம் எர்த் கிரஸ்ட் இருக்கும், லித்தோஸ்பியர். சரிங்களா? நீர்மண்டலம் இருக்கிறது பயோஸ்பியர். அயனோஸ்பியர் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடியது அயனோஸ்பியர், அயனமண்டலம். சேம் கொஷின். ஜெட் ஓட்டம் காணப்படக்கூடிய பிளேஸ் இது ட்ரோபோஸ்பியர். ஜெட் ஓட்டம், ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் எங்கே இருக்கும்? அதாவது அந்த ஜெட்டு காற்றுகள் போகக்கூடிய சுழற்சிக்கிற பிளேஸ் வந்து ட்ரோபோஸ்பியரில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் பாருங்கள். இதுதான் கஷ்டமானது. இப்போ அடிக்கடி இது மாதிரி கேட்குறான். அசர்ஷன்ஸ், ரீசன்ஸ், கூற்றுகள், காரணங்கள் கேட்பான். Arabian Sea branch of southwest monsoon gives heavy rainfall to west coast of India. சரியா? Reason, it is located at the windward side the western Ghats. Which one is correct? புரியுதா? அசர்ஷன் கரெக்டா? ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். நம்மளுக்கு மழைப்பொழிவே வந்து அதிகமாக இந்தியாவுக்கு, நமக்கு இல்லை, தமிழ்நாடுக்கு இல்லை, தென்மேற்கு பருவக்காற்று தான். Both are correct. The R is correct explanation of A is the right answer. நீங்கள் தெளிவாக படித்து புரிஞ்சிங்க அப்படின்னா ஆன்சர் ஈஸியாக கொடுக்க முடியும். ஆனால் எல்லாம் நிறைய பேர் அப்படி மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கீழ்கண்டலில் என்று உலக அளவில் வெள்ளம் வறட்சி என்ற வடிவங்களில் புவி தட்ப வெப்பநிலை முறைகளில் பாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தி இயற்கை பேரழிவு நடக்க காரணமாக இருப்பது கண்ணமொழி சொல்லியது எல் நினோ தான். எக்ஸாம்பிள் கேட்டசம். Tropical cyclone winds blow into northern hemisphere in the direction. படிச்சோமே ஞாபகம் இருக்கா? ட்ராபிக்கல் சைக்ளோன் எதுங்க? ஆன்டி கிளாக் வாய்ஸ். நான் வந்துடாத ஆன்டி கிளாக் வாய்ஸ். ட்ராபிக்கல் சைக்ளோன் வந்து நார்த் ஹெமிஸ்பியரில் ஆன்டி கிளாக் வாய்ஸ், சவுத் ஹெமிஸ்பியரில் வந்து கிளாக் வாய்ஸ். இந்தியாவில் இடைநிலை வெப்பமண்டல காலநிலை எங்கு காணப்படுகிறது? Where do you find mesothermal climates? நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. எங்கங்க? கங்கை சமவெளி, கங்கேட்டிக் பிளேனில் தான் அதிகமாக மீசோதெர்மல் கிளைமேட் காணப்படும். How is the hot wind the western India called?
ஹவு இஸ் தி ஹாட் விண்ட் ஆஃப் வெஸ்டர்ன் இந்தியா. ஸோ படித்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா? லூ காட். The state that experienced longest rainy season in India. கேரளா. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவம் கொண்டிருக்கும் மாநிலம் கேரளா. காரணம் தென்மேற்கு பருவக்காற்று ஃபுல்லாக அங்கே தான் மழை பெய்யும். Which type of climate is having the following characters? சரிங்களா, எது? Mean annual temperature above is 18 degree. Seasonal rainfall in summer, பருவகால கோடை காலத்தில். Stretches over rain shadow again. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ABCD. செமி அரிட் ஸ்டெப்பி கிளைமேட், மித வறண்ட புல்வெளி காலநிலை தான் இதுக்கான சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசி கேள்வி, ஓசோன் லேயர் கண்ணை முடி சொல்லிடு. ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஓசோன் லேயர். ஸோ ஓசோன் லேயர், ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படின்னா ஓசோன் அடுக்கு முக்கியமாக பூமியின் மேற்பரப்பில் இருந்து 10 முதல் 15 கிலோமீட்டர் மேலே வரை இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது. நீங்களும் புக் எடுத்து படிச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம வந்து பார்க்கலாம்.